நம்ம பிள்ளைங்களோட பர்த்டே நமக்கு லைஃப்பில் எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான நாள். இது குட்டீஸோட 8th பர்த்டே. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ந்து மெச்சூர் ஆகிறத பார்க்குறதே ஒரு அழகான லைஃப் ஜேர்னி. அதுலேயும் இந்த பர்த்டேக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புறாங்க. ஏன்னா ஸ்கூலில் போய் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. காலையிலேயே புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிள்ளைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களோட பாக்கியமாக நினச்சி பண்ணுற ஒரு விஷயம், பிள்ளைங்களோட பர்த்டே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு செலவை வந்து ஏற்றுக்குவோம். இந்த வருஷம் ஊரில் இருக்கிறனால இங்கே ஊர்லேயே பக்கத்தில் காது வாய் பேச முடியாத குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னோட கையால் சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேயே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதே ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களுக்கு வந்து குட்டீஸோட 3rd பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் அங்கே சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம விதைக்கிற ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு அது ஒரு மரமாக வளர்ந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. லைஃப்பில் எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை எப்போவுமே தவறாமல் நாங்கள் வந்து செஞ்சுருவோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அந்த உதவி செய்யும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. இல்லைங்களும் அன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்ததை அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நாங்களும் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பர்த்டே கேக் கட் பண்ணோம். குட்டீஸ்க்கு அவங்க சித்தப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து ஹாப்பி ஆகிட்டாங்க. அன்றைக்கிட்டே எங்களுக்கும் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு.